ஒரு காதல் கடிதம். Hi guys, welcome to Travel Area Channel. பார்க்குறானா இருக்க சதீஷடா அண்ட் வணக்கம். இன்னைக்கு இந்த வீக்கெண்டுக்கு நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக குடியம் கேவுக்கு தான் வந்துக்கிறோம். இந்த இடத்த பற்றி மோஸ்ட்டாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸாக கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ட்ரக்கிங் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு ட்ரக்கிங்க்கு ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸுக்கு வாங்க. ஏன்னா இது திருவள்ளூர்லேருந்து 25 கிலோமீட்டரும் சென்னையிலேருந்து 65 கிலோமீட்டர் தான் இந்த ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த குடியம் கேவுக்கு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரூட்டு தப்பாக காட்டுது. ஆனால் இந்த இடத்துக்கு கரெக்டான எக்ஸாக்டான ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறது, இந்த அரச மரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அரச மரம் பக்கத்தில் தான் இந்த ஒரு பிளேஸு லொக்கேட் ஆகிருக்குது. ஏன்னா வேறு லேண்ட்மார்க் சொல்ல முடியல என்னால். ஏன்னா இது வந்து அப்படியே பேக் சைடில் காட்டுது லொக்கேஷன் கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது. இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் ஆள்கிட்ட கேட்டுக்கோங்க. குடியம் கேவ் கிட்ட நீங்கள் வந்துட்டிங்கன்னா லோக்கல் ஆள்கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க, உங்களுக்கு பதிலும் சொல்லுவாங்க. சரி, நம்ம இந்த குடியம் கேவுக்கு வந்துட்டோம். இதுக்கான ரூட்டு எல்லாமே வந்து நம்ம சேனலுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். குடியம் கேவுக்கிட்ட நம்ம இருக்கிறோம். இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் நம்ம ட்ரக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து பார்க்கிங் அண்டு பைக் பார்க்கிங், குழந்தைக்கு விளையாடக்கூடிய சின்ன ஆக்டிவிட்டி ஏரியா, ப்ளே ஏரியா சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 891 இன்க்ளூட் ஜிஎஸ்டியோடு சொல்கிறேன். இந்த இடத்துக்கு ஸ்லாட் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு, காலைல 8 மணிக்கு, 9 மணிக்கு. அதோட சர்வர் வந்து டவுன் ஆகிடும், அதாவது ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ண நினச்சா கூட புக் பண்ண முடியாது. சரி, இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இந்த இடத்துக்கு காலைல 7 மணிக்கு வந்தால் எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் ஆகிறோம் பார்த்தீங்கன்னா, மதியானம் 1 மணிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுவோம். சரி, உள்ளே போகும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் இருக்குது சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. சரிங்களா, அங்கேருந்து இங்கேருந்து 2.2 கிலோமீட்டர் ஒரு ஹட்டில் இருக்கும். ஹட்டில் இருந்து 1 கிலோமீட்டர்லேருந்து இன்னொரு ஹட் இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு வாட்ச் டவர் இருக்கும். வாட்ச் டவர் வந்து இப்போ 50 அடி உயரம். அது மேலே ஏறி பார்த்தோன்னா ஃபுல் வியூ நல்லா தெரியும். சரிங்களா, அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு சின்ன கேவ், ஃபஸ்ட் கேவ். சரிங்களா, அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வந்து 2வது கேவ், பெரிய கேவ் இருக்கும். இந்த 18 கேவில் இந்த 2 மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, மொத்தமே ஆந்திரா பார்ட்ரு. கைஸ், நம்ம வந்து ட்ரக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, என் கையில் இதுமாரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து எத்தனை பறவை இருக்குது, அதாவது இந்த காட்டுக்குள்ளே அதுமாரியான ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் வந்து இந்த கேப்பை அவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ முடியாத ஆள், அதான் நீங்கள் வந்து ஒரு 45 ஏஜ், உங்களால் கொஞ்சம் தூரம் ட்ரக்கிங் பண்ண முடியல, எனக்கு பிடிச்சதுக்கு ஒரு வேணும்னு சொன்னிங்கன்னா கையில் ஒரு ஸ்டிக்கு கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லோரும் அந்த ஸ்டிக்கு கேட்க போகிறீங்க. முடியாதவங்க, என்னால் ஏற முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, நம்மளை கூட்டிகிட்டு போகிற கைடு வந்து அவங்க ஒரு ஸ்டிக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் உள்ளே வந்து ட்ரக்கிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்களே வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டிஃபன் பாக்ஸு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குதுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த டிஃபன் பாக்ஸு கேப் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கூட வந்து ஒரு கைடு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட ட்ரக்கிங்கை. வாங்க உள்ளே அப்படி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். I was swinging along, minding my business, when suddenly out of the blue, just like a present from heaven, beautiful, wonderful you. Guys, நம்ம வந்து ட்ரக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முன்னாலே சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இப்போ யார் வேணால் உள்ளே வர முடியுமா கேட்டிங்கன்னா, கைடு இல்லாமல் உள்ளே வர மாட்டாங்க. அதுமாதிரி ஸ்லாட் டைம் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லாட் டைமுக்குள்ளே நீங்கள் இங்கே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே போய்ட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வர முடியும். இவங்க ஸ்டார்டிங் வந்து எனக்கு சொன்னது வந்து 2 கேவுக்கு தான் நீ போக முடியும். ஏன்னா மொத்தம் 18 கேவ் இருக்குது. அதில் 2 கேவுக்கு மட்டும் அலோடு பண்ணுறாங்கன்னா, மற்ற எந்த கேவுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, இந்த இடத்துக்கு வரக்கூடிய ரீசன் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மூதாதையர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இல்லை ஆதிவாசி பழங்குடியினர் இருக்கிறாங்க வச்சுங்களா, இல்லை அதுவும் சொல்ல முடியாது,
மனிதன் தோன்றிய அந்த ஃபஸ்ட்டு டைம், அதாவது அவனே எடுத்து ஒரு குகையை உருவாக்கி அந்த கல்லில் வந்து கத்தி செய்கிறது, அதுமாரி விஷயம் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு இடமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த குடியம் கேவ் தான். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு இடமே சொல்லலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சார், சரிங்களா. பக்கத்தில் இந்த பூண்டி ரிசர்வ் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது பக்கத்தில். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்ரு, சரிங்களா. இந்த மொத்தமே இருக்கிறதே 16 கேவ், சரிங்களா. அந்த 16ல் நம்ம 2 தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக வந்து அலுக்குலர் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக இந்த மலை ஃபுல்லாக வேறு நம்ம பார்க்க போகிறது வந்து பேராளூர் பிக் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். 2 லட்சம் சேனல் முன்னாடி. இந்த இடத்துக்கு காலைல 7 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நம்ம ஓப்பன் பிளேஸ் தான். இங்கே நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம போகிறது வந்து ஃபுல்லாக ஓப்பன் தான். இன்னும் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகல. ஒரு 3 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்குமா. இந்த 3 கிலோமீட்டர் அப்படியே கிராஸ் பண்ணிட்டோம் வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வந்து எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதாவது டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோம். சுற்றி மரம் தான். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். Hold you close and let you go, find someone new. And now wish it wasn't, but my mind's made up in two. What's killing me the most is knowing 2 things can be true. Wanna throw away your vanity, wanna wear it to sleep tonight, wanna wipe our sleep. கைஸ், நம்ம ரொம்ப தூரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா வர வழியில் ஃபுல்லாகவே வந்து வெயில் தான் பயங்கரமாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்த பேர் தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் வந்து ரொம்ப சேஃப்டி வந்து அதிகமாகவே இருக்குது. வர வெளில வந்து அந்த நோட்டீஸ் போர்டெலாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த குடியம் கேவ் எதை பற்றி, எதை சார்ந்தது, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது கற்கால மனிதன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது ஒரு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க தோன்றிய அந்த காலம், அதான் கற்கால மனிதன் சொல்லுவோம். அவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் இங்கே இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குடியம் கேவு அதுதான். கேவுனா அந்த குகை மாரி இல்லைங்க. அந்த குகையில் அவங்க இருந்தாங்க. அவங்க என்ன மாதிரியான வெப்பன்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படிலாம் வாழ்ந்தாங்க சொல்லி அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இது கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நோட் எடுக்கிறதுக்கோ இல்லை இதுமாரி ஒரு பிளேஸ் பார்க்குறதுக்கோ நீங்கள் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா வீக்கெண்ட் ட்ரிப் லிங்க் இவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. காலைல 7 மணி, 8 மணி, 9 மணி இந்த 3 ஸ்லாட்டு வந்து இருக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவ், அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கூட்டி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான். In the morning, I wake up feeling no pain. Long stretches, I get to remember it. Then I see my bed is empty on one side, back in the sheet. கைஸ், இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடம் இதுதான். கிலோமீட்டர் தள்ளி வந்துட்ட பிறகு தான் இந்த ஒரு இடம் கிடைக்கிது. ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை கொஞ்சம் லாங்காக ட்ரெக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இந்த பிளேஸு. இவ்வளோ தூரம் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். நிறைய சின்ன சின்ன குருவி சவுண்டெலாம் கேட்குது. எனக்கு அது ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதுமாதிரி டூர் பேக்கேஜெலாம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீக்கெண்ட் ட்ரிப் லிங்க் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இவங்க டூர் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் டூர்லாம் வந்து கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதுமாரி டூர் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கால் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததும் வீக்கெண்ட் ட்ரிப் லிங்க் தான். சென்னையிலேருந்து 1 டே ட்ரிப்பாக நம்ம குடியம் கேவுக்கு தான் வந்துக்கிறோம். இதுதான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். Stuck in the cell, I may never make it out.
கைஸ் இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டவர் இது தான். இங்கேருந்து மேலே பார்க்கும்போது அந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் மேலே போகிறோம். நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வரும்போது உங்களால் ரொம்ப முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறங்க. எந்த ஹெல்த் கண்டிஷனாக இருந்தாலும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறங்க. ஏன்னா இது ரொம்ப லாங் ட்ரெக்கிங், நடக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக தான் நடந்து வர மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து இதுமாதிரி டாப்பு கொஞ்சம் மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ரொம்ப மேலே இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான். ஆனால் ரொம்ப தூரம் ட்ரெக்கிங் பண்ணோம். இப்போ வரதுக்கு 5 கிலோமீட்ரு, போகிறதுக்கு 5 கிலோமீட்ரு, மொத்தம் 10 கிலோமீட்ரு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மதியானம் 1 மணிக்கு வந்து லஞ்சுக்கு வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் லஞ்ச் இருக்குதா, அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த டவர் Won't you stop by to stay? I'm a better man with your love than without. கைஸ், நம்ம இப்போ டவர் மேலே தான் இருந்து பார்க்குறோம். இந்த அழகை உண்மையிலே செம்ம சூப்பராகவே இருக்குது. அது அடிக்கிற காற்றுக்கு ரொம்ப சிலுன்னு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்தோம். அந்த டயரில் இந்த காற்று அடிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே பெரிய மலை மாரி தான் தெரியும். இதில் எங்கே கேவலாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே சின்னதாக கல்லுமே இருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக அது தெரியும். ஆனால் நேரில் பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் சொன்னார், அதெல்லாம் ஒரு கேவு, இதெல்லாம் ஒரு கேவு. இந்த மலைக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ஆந்திரா பார்டராம். அது பக்கத்துலேயே வந்து நிறைய கேவ் இருக்குது. அது வந்து ஆந்திரா பார்டர். அது மேலே போகிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 7 டேஸ்னாச்சும் டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேவும் அந்தளவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டில் கூடிய மெயினான 2 கேவ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பழங்குடியினர், ஆதிவாசி, அதாவது கற்கால மனிதர்கள் வந்து வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமாக இந்த கேவ் தான் சொல்லப்படுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கல் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு மியூசியமில் வச்சுக்கிறாங்க. அது வந்து இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கேவை பார்த்து வந்துடுவோம். இந்த டாப் வியூவிலேருந்து இந்த அழகை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வந்து நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், நம்ம திருப்பதி போனால் குரங்கு அதிகமாக இருக்கும், பழனி, திருத்தணிலாம் போனால் குரங்கு அதிகமாக இருக்கும்ல, அந்த மலையிலே குரங்கு அதிகமாக இருக்கும்போது, ஆனால் இந்த இடத்துல குரங்கே இல்லைங்க. நான் வர வழியில எந்த ஒரு இடத்துல குரங்கு பார்க்கல. மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து நரி, மான், அப்புறம் முள்ளமன்றி, அப்புறம் காட்டு பன்னி, இப்படி தான் நிறையா இருக்குமா. கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது வந்து டீப் ஃபாரஸ்ட் சொல்லுவோம். ஃபுல்லாகவே வந்து நம்மளை சுற்றி ஃபாரஸ்ட் தான். மழை டைமில் இங்கே தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது போகிற வழியில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்திங்கன்னா, டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து வெயிலே தெரியல, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பழங்குடியினர், அதாவது கற்கால மனிதர்கள் சொல்ல பார்த்தீங்களா, அவங்களோட உருவம் தோற்றம் மேக்ஸிமம் ஓரளவு இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு சிலை வச்சுக்கிறாங்க. நான் கூட உள்ளே வந்துட்டோம், யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஒரு செகண்டில் பயந்துட்டேன்.
கேவுக்கு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு எல்லைக்கல் மாரி சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற லோக்கல் பீப்பிள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்களோட ஒரு பேர் வச்சுக்கிறாங்க எல்லைக்கல்னு சொல்லிட்டு. ஆனால் இது பார்க்க ரொம்ப ரவுண்டாக இருக்குது. நம்ம வரவழில எல்லாம் அந்த ரவுண்டு கல் கூழாங்கல்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாம் ஒன்று சேர்த்து அப்படியே ஒட்ட வச்சா எப்படி இருக்குமோ அதுமாரி இருக்குது. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி இவ்வளோ பெருசாக ரவுண்டாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எல்லாம் கூழாங்கல் தான், எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி இருக்குது. கைஸ், நம்ம கேவுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் நம்ம இருக்கிறதே அந்த குகையில் தான். உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையிலே ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் இதுமாரி ஒரு அதை பண்டைய கற்கால மனிதர் வாழ்ந்த காலத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அவங்க இருந்த ஒரு இடம். இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் எப்படி நம்ம வீடு இருக்குமோ அதுமாரி அவங்க இருந்த இடம். அதை ஃபஸ்ட்லாம் வந்து இந்தமாரி காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க குகையில் தான் அதிகமாக வாழ்ந்தாங்க ஒரு பேச்சு இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வாழ்ந்த இடமே இதுதான். இது பார்த்திங்கன்னா குகை அங்கங்கே இருக்குது, இந்த மலையை சுற்றி அந்தந்த இடத்துல இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய கோட்டமே இருக்குது. நீங்கள் இதை பார்த்திங்கன்னா குகை பார்த்திங்கன்னா இந்த மேலே ஃபுல்லாக இது ஏதோ கம்மு போட்டு ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது. இந்த கல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன கல் தான், எல்லாமே அது ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிகமாக தேன் கூடு இருக்குது. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே தேன் கூடு தான், எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருக்குது, அதாவது உள்ளூர் மக்கள் வழிபடக்கூடிய ஒரு கோயில் இருக்குது. இப்போ உள்ளூர் மக்களுக்கு வந்து இங்கே அலோடு இல்லை, வரலாம், ஆனால் அவங்க ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு இதுக்குள்ளே வரணும். இது உள்ளே வந்து கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பல கதை இருக்குது, அது வந்து உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ இந்த குகையை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க. Hanging on, walking tall. Some days I got no use for it all. கைஸ், இதுதான் மெயினான கேவ். கண்டிப்பாக வந்து நான் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையிலே இதுமாரியான ஒரு சான்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்க, திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த குடியம் கேவ் வந்து கண்டிப்பாக பார்க்க. கைஸ், அந்த கேவை விட்டு நம்ம வந்துட்டோம். நிறைய விஷயத்த வந்து என் கூட வந்தவர் சொன்னார். அந்த கோயிலை பற்றி, இந்த குகையை பற்றி, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சில கட்டுக்கதைங்கள்லாம் நிறைய விஷயத்த சொன்னார். அப்புறம் அந்த குகைக்கு வந்து பைத்தான், இந்தியன் பைத்தான் வந்து வருமா அதை பற்றி சொன்னார். ஆனால் மேக்ஸிமம் வராதான், வரோன்னு ஒரு சில பேர் பார்த்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம வர டைமில் மலைப்பாம்பெலாம் எதுவும் இல்லை. அந்த குகையை சுற்றி ரொம்ப ஈரப்பதமாக அதிகமாக இருந்தது. அங்கே சின்ன சின்ன பறவைங்களை நான் பார்த்தேன். அப்புறம் அந்த மலைக்குள்ளே வந்து ரவுண்டாக பச்சைக்கிளிலாம் வந்து கூண்டு கட்டி இருந்தது. அப்புறம் வௌவால், சின்ன சின்ன பறவை, பட்டர்ஃப்ளை, நிறைய விஷயம் அந்த குகையை சுற்றி இருந்தது. ட்ராவல் வந்து எனக்கு புதுசாக இருந்தது. சென்னை பக்கத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு பிளேஸை ஃபஸ்ட் டைம் நான் வந்து விசிட் பண்ணுறேன். நீங்களும் இதுமாரி வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், செடியெல்லாம் தொடும்போது பார்த்து தொடுங்க. மூலிகை செடியாக இருக்கும், பெஸ்ஸ செடியும் இருக்கும், அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் வாங்க. கைஸ், மணி லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. அது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேணாவா? இதுக்குள்ளே வந்து சாப்பாடு இருக்குது. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா
பாக்கெட்டில் வச்சுருக்குறாங்க. அதாவது சுடு தண்ணி ஊற்றினோடனே அது வந்து சாதமாக மாறிடும். அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட்டு. இதான் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். டேஸ்ட் வைஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்க. ரைஸ் வந்து கரெக்டான அந்த சுடுதண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது டேஸ்ட் வைஸ்ன்னு வந்து நல்லா இருக்குது. ஆனால் ரைஸ் வந்து நம்ம மிக்சர் சாப்பிட்டா எப்படி இருக்கும், மிக்சரை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதுமாரியான இது தான் இது. இங்கே வந்து இதை எடுத்துக்கலாமா கேட்டிங்கன்னா, அந்த வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற வரைக்கும் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனால் வீட்டிலேருந்து கொண்டு வரது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து உடம்புக்கு வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியானு எனக்கு தெரில. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா அது நல்லா இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் இங்கே வந்து சுடு தண்ணி வந்து கொடுத்துட்றாங்க. அந்த சுடு தண்ணி ஊற்றினோன்னே அது வந்து சோறு மாரி வெந்துடுது. இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். குடியம் கேவ் உண்மையிலே செம்ம சூப்பராகவே இருந்தது. ஒரு பெரிய ட்ரெக்கிங் பண்ண அது செம்ம சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக முடியாதவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணோன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் அவங்களுக்கு நோட்ஸ் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை நீங்கள் விசிட் பண்ணலாம். இது ஒரு பெரிய ட்ரெக்கிங் தான். ஆனால் ட்ரெக்கிங்கில் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். நீங்களும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட தாராளமாக கேள்வி கேட்கலாம். இல்லை நீங்கள் இந்த டூர் பேக்கேஜெலாம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீக்கெண்ட் ட்ரிப் லிங்க் இவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரி வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவதே உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.